ஹாய் ஹலோ விளாக் வித் ரிஃபால டுடே வித் ரிஃபா என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தொப்புசா தான். இது வந்து ஆட்டோட லங்ஸு. இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த தொப்புசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தொப்புசாவை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 4-5 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடான அப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தொப்புசாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொப்புசாவை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது போட்ட உடனேயே இதுலேருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடும். அந்த தொப்புசாவோட கலரும் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அந்த தொப்புசா ஃபுல்லாக அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சி. மசாலாலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கழுவி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா அதோடு மிக்ஸ் ஆகி வெந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இதில் மசாலாலாம் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கிறப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொப்புசாவை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அப்படியே ஃப்ளேம் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். போட்ட அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சு சிம்மில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த இது வேகணுங்கிறதுக்காக நம்ம இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணியெலாம் நமக்கு தேவையான அளவு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். இடையில நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம அதை கிண்டி விட்டுக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இந்த டைமில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் ஆட் பண்ணி அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஒரு 5 ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போது காரசாரமான தொப்புசா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.